ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் பேக் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுக்காம இருக்கவே முடியல. என்ன படம் எடுத்து வச்சுருக்க மனுஷன் வேற லெவலுங்க. ஸோ இப்போ எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்காக, அதுவும் இன்ஸ்டாவில் சரி வேர்ல்டு வைடு வந்து மரண மாதம் ஒரு படத்தை பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். மோஸ்ட் வாண்டட் ஃபிலிம், இப்போது ஹாரர் ஃபிலிம். இது வந்து ஒரு ஹாரர் பேஸ்டாக இல்லை சைக்காலஜி த்ரில்லரானு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்கும் அந்த ஒரு கான்செப்ட். கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மூவி தான் இது. இப்போது நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் போயிருக்கு இந்த படம் தான் தி அப்சஷன். ஸோ இந்த அப்சஷன் இப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்சஷன் என்ன தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடிக்ஷன் சொல்லலாம், ஒரு தீராத ஒரு மோகம். அந்த காதல் வழி படம் அந்த அப்சஷன் வேலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்சஷன் கதையை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம்னா, ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹீரோயின் மேலே வந்து அதீத காதல் வழிபட்டிருக்காரு. ரொம்ப சின்சியராக, நம்ம ஊர் இதே முரளி மாதிரி ஒன் சைடாகவே ரொம்ப நாள் லவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்னசென்ட்டு. ஸோ லவ்வர் ப்ரொபோஸ் பண்ண முடியாமல் ஒரு 90s ஸ்டைலில் இருக்கிற ஒரு பர்சனாக அதை காமிச்சிருக்காங்க. ஆள் பார்த்தா சக்கச்சவன் நம்மள அஜித்குமார் மாதிரி இருக்காப்புல, ஆனால் லவ்வர் சொல்ல தைரியம் இல்லை. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஹீரோயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு போல்டாக ரொம்ப ஜாலியாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஹீரோவை கண்டுக்கவே மாட்டாங்க. எப்படியா இந்த படம் கனெக்ட் பண்ணலாம், ஒசார் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அப்போ இவர் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறான், மச்சான் இன்னைக்கு எப்படியா சொல்லிடணும், ஒரு ரிஹர்சல் பார்க்குறாங்க தமிழ் படத்தில் காமெடின்ற சொல்கிற மாதிரி. இப்போ பார்க்கும்போது அவன் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கு, மச்சான் நீ போய் சொல்லு அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல ட்ரை பண்ணும்போது எவ்வளோ ட்ரை பண்ணுறான், ஆனால் ஜஸ்ட் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி எப்படி தான் வந்து இந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணிடணும், உலகத்திலே நம்மளை விட யாரும் இவ்வளோ லவ் பண்ணக்கூடாது அந்த எண்ணத்தில் என்ன பண்ணுறான், இவ்வளோ ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி அவன் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு கடைக்கு போகிறான். அங்கே தாங்க ஸ்டோரியே ஆரம்பிக்குது. கடைக்கு போயிட்டு ஒன் விஷ் வில்லோன்னு வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்டிக்கை வாங்கிட்டு அங்கே தான் அவனுக்கு வந்து ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அந்த ஸ்டிக்கை வாங்கி நல்லதும் நடக்கும், பட் அந்த ஸ்க்ரீன் பில்ல கெட்டதும் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் வாங்கிட்டு அவன் ஸ்டிக்கை கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுற முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இவனை கண்டுக்கவும் மாட்டான், சீண்ட கூட மாட்டான். அவன் கொண்டு போய் அன்றைக்கி ட்ராப் பண்ணியிருப்பான் வீட்டில். பிரேக் பண்ணி உடஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டெம்ப்ளேட்டில் பேக்ரவுண்டில் ஒரு ஹாரர் தீமில் ஒரு பொண்ணு அப்படியே நின்றுட்டு இருப்பா. பார்த்தா ஹீரோயின். ஏன்னா அந்த சீன்லாம் மிரட்டி விட்டாங்க தேட்டரில். வேற உண்மையிலே தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படியே ஷாக்காக அப்படி நிற்கோங்க. ஸோ ஒரு பேய் படத்தை மிஞ்சின அளவு வந்து ஒரு சூப்பர் டூப்பரான இந்த ஒரு சைக்காலஜி த்ரில்லர் எடுத்திருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் வந்து அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சைக்காலஜிக்காக ஒரு மாதிரி ஜேஸ்டெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஹீரோவை பிடிச்சி மிரட்டி விட்டுரும். ஏன்டா இந்த பொண்ணை லவ் பண்ணோம், ஏன்டா இந்த பொண்ணு இப்படி சுற்றுற அளவுக்கு ஆகிடும். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக அந்த பொண்ணு பயங்கரமாக அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். ரொம்ப வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அதாவது லவ்னா எக்ஸ்ட்ரீம் லவ், அதை தாண்டி லவ் வந்து அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். ஸோ ரொம்ப டாக்ஸிக் லவ் மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா அவளுக்குள்ளே உடம்புல வந்து அந்த ஸ்டிக்கால் வந்து வேணும்னு சொல்லலாம். அந்த ஸ்டிக்கை உடச்ச உடனே பார்த்தீங்கன்னா தான் விரும்பின பொண்ணு அது ஒன் விஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்து இவன் மேலே அடிக்டட் ஆகிடும். ரொம்ப ஓவர் அடிக்ட் ஆனதுக்கப்புறம் இவனால் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாத லாக் ஆகிருப்பான். ஸோ இதை ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு நாள் வந்து இது எப்படியா சால்வ் பண்ணுறதுக்காக வந்து எவ்வளோ வந்து ட்ரை பண்ணுவான், வெளியில் கூப்பிட்டு போவான். இவருக்கு பேய் பிடிச்ச ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆடியன்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். படம் வந்து ஸ்லோவாக தான் போகும், ஸ்டார்டிங் ரொம்பவே ஸ்லோவாக தான் போகும். பட் அந்த இன்டர்வல் பிளாக்லாம் வேறு லெவல் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து நிறைய கொடூரமான விஷயம் நடக்குது. ஒரு 18+ மூவி, குடும்பத்தோடு பார்க்காதீங்க, கண்டிப்பாக சிங்கிளாக கப்பலாக பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருவத்தக்க சீன்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு டீசெண்டான ஒரு மூவி பேக்கேஜ் தான், ஒரு சிம்பிள் பிளாட்டு தான். பட் பயங்கரமாக வந்து மிரட்டி விட்ருவாங்க. கண்டிப்பாக இது மஸ்ட் வாட்ச் ஃபிலிமு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு வந்து சைக்காலஜி ப்ராப்ளம் வெளியே வந்தாலா, ஹீரோ வந்து காப்பாற்றினாரா, ஸோ அவனுடைய லவ் வந்து பார்த்தீங்கன்னா மீதி கதை தான். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கன்னா முழு சஸ்பென்ஸோட வச்சா நல்லா இருக்காது. ஸோ ஆனால் உண்மையிலே வந்து மிரட்டி விட்டாங்க அல்டிமேட்டு. கண்டிப்பாக இந்த ஒரு ஹீரோயினுக்கு கண்டிப்பாக ஆஸ்கார் அவார்டே கொடுக்குற அளவுக்கு பயங்கர குவாலிட்டியான ஆக்டிங், சான்ஸே இல்லைங்க. ஒரு ஸ்மைலால் மிரட்ட முடியுமானா இந்த பொண்ணு மிரட்டிருக்கா. கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் இது. பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 10 to 9.5 கொடுக்கலாம். அந்தளவுக்கு இது ஒர்த்து ஆச்சு. இது இன்னொரு என்ன அப்படின்னா, ஒரு யூடியூபரு ஃபஸ்ட்டு படம் மெகா ஹிட், அதாவது 7 கோடி பட்ஜெட்டில் எடுத்து 500 கோடி 1000 கோடி லெவலுக்கு கலெக்ஷன் பண்ணிருக்கு வேர்ல்டு வைடு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து லாஸ்ட் இயர்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் யூரோப் கண்ட்ரிலாம். பட் நம்ம இந்தியாவுக்கு வந்து போராடி சென்சார் வாங்கி தான் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.